வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோ என்னோட பர்த்டே விலாக் போட்டிருந்தோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோவுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எங்களுக்கு தேவைப்படுது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நிறைய பேசிட்டோம்ல அப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், without further delay, let's get into the video. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பர்த்டே செலிப்ரேஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்போ? இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பெசநகர் பீச்சுக்கு போகிறோம், சாந்தோம் சர்ச்சுக்கு போகிறோம். ஏன் சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நாளாக சாந்தோம் சர்ச் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை இல்லை? எஸ் 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 ஆமாம். மேரேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்கவே இல்லை. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக பாப்பா வந்து வயிற்றுல இருக்கும்போது தான், அதாவது அக்டோபர் 2 அப்போ தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக பீச்சுக்கு போனோம். பீச்சுனா ரொம்ப பிடிக்கும் வேற. ஆமாம், அதனாலேயே வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நாங்கள் வந்து பீச்சுக்கு போகலான்னு இருக்கோம். கண்டிப்பாக போகலாமா? இப்போ நம்ம பெசநகர் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இது ப்ரீ பிளான்டே கிடையாது. சடனாக மார்னிங் தான் இவங்க கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்கிட்ட வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டாங்க. இது வந்து பர்த்டே அன்றைக்கே நாங்கள் பிளான் பண்ணோம். பட் ஆனால் எங்களுக்கு வீட்லேயே வந்து எங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. மாமியார் வீட்டில், அம்மா வீட்டில், 2 வீட்லேயும் செலிப்ரேஷனுக்கே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. சடனாக எனக்கு சின்ன வயசுலேருந்து பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இவங்க வந்துட்டு சரி கூப்பிட்டு போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சடனாக பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு எப்படி பீச் பிடிக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து பீச் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு எப்படி வந்துட்டு பீச் போகிறது வந்து சர்ப்ரைஸோ அதே மாதிரி வந்து இளனுக்கும் வந்து சர்ப்ரைஸ் தான். பிகாஸ் அவன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பீச்சுக்கு வராரு. இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. என்னடா இது இவங்க பெசநகர் சொல்லிவிட்டு மெரினா பீச் சைட் போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து போகிற வழியில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. அது முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து பெசநகர் போகலான்னு இருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு பிளேஸ்க்கு போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு தாத்தா கிட்ட வந்து இளநியோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு பாருங்களேன். இப்போ நம்ம சாந்தோம் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. சரி வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சுக்கு வந்துட்டு உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வரும். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். இளன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த சர்ச் வந்து ரொம்ப பழைய சர்ச்சுன்றதுனால இந்த சர்ச்சோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து இந்த சர்ச்சோட மியூசியம் வந்துச்சு. மியூசியம் போயிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு எல்லாமே. மியூசியமில் சைலண்ட் ப்ளீஸ்னு இருந்ததுனால இளன் சைலண்ட்டாக இருந்தான். அது பார்க்கவே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ நம்ம சர்ச்லேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஸ்ட்ரெயிட்டாக பெசநகர் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். பீச்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தது வந்து ஆஃப்டர்நூன் டைமு. அதனால் வந்து ஃபுல்லாகவே ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. யாருமே இல்லை பீச்சில். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து யாருமே வெளியவே வரமாட்டாங்க. அதனால் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி நாங்களும் வந்துட்டு சரி நம்ம ஏதாவது லன்ச் வந்து இங்கேயே வந்து நாங்கள் இது பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு இருந்தோம். பட் ஆனால் முடியல. கொஞ்ச நேரத்துக்கு மேலே வந்துட்டு
எங்கள் ஹஸ்பண்டால் கார் ஓட்ட முடியல, அவர் டயர்டாயிட்டார், அதனால இளன் தான் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்தார். பட் ஆனால் இளன் வந்து ட்ரைவ் பண்ணுறாரு, ஆனால் கார் மூவ் ஆக மாட்டேங்குது. ஸ்ட்ரெயிட்டாக பெசன்ட் நகரில் வந்துட்டு நான் சொன்னேன்ல யாருமே இல்லை, காலியாக இருந்துச்சுன்னு. சரின்னு சொல்லிவிட்டு மெரினா போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே மெரினா வந்துட்டு அங்கேயே வந்து லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு பீச்சில் போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு மெரினாக்குள்ளே போனோடனே இல்லைன்னா கையில் பிடிக்க முடியல, செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் தூக்கி வச்சுட்டு இருந்தால் கூட எங்ககிட்ட இருக்க மாட்டேங்கிறான், கீழே விடுங்க விடுங்கன்னு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் அவனை தண்ணியில் விளையாட வச்சுட்டு நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மாங்களும் கூட வந்துட்டு பாப்பாவும் வந்திருந்தாங்க. நாங்கள் 6 மெம்பர்ஸும் போயிருந்தோம், நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போன அன்றைக்கி வந்துட்டு வீக் டேஸ் தான், பட் ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ஹாலிடேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பர்த்டே வந்து நல்லபடியாகவே முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் விஷஸ் அண்ட் வாட்சிங் அவர் வீடியோ. இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.